வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா. ஸோ இன்ஃபினிக்ஸோட அடுத்த ஜீரோ சீரீஸில் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதோட மெயின் ஹைலைட் கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. ஸோ 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்குது. அதோட முக்கியமாக இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 180 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேமரா சாம்பிள்ஸ் 200 MP கேமரா இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே ஜீரோ அல்ட்ரா போட்டிருக்கு. 180 வாட் தண்டர் சார்ஜ் அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க அந்த சார்ஜிங்கை. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 50,000 ரூபா போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது MRP தான் இருக்கும். ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அது தவிர சார் வேல்யூ இங்கே போட்டிருக்கா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஜெனிசிஸ் நியாய் கலரு. ஸோ 8GB 2GB ஒரே மாடல் தான் இருக்குது. சார் வேல்யூ இங்கே போட்டிருக்கா, போட்டிருக்கு. ஸோ 1.105 இது வந்து ஹெட் சார், பாடி சார் வந்து 0.941. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அது தவிர ஸ்பெக்ஸும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 வாட் தண்டர் சார்ஜ் இருக்குது. ஸோ இது கிளைம் பண்ணுறது படி 0 to 100% வந்து 12 மினிட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இடத்துல கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ரிவ்யூஸ்லாம் வந்து 18 மினிட்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு, 100% ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதாவது 200 MP கேமரா இருக்குது, OS இருக்குது, 3D கர்வ்டு 120 Hz AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, டிமென்சிட்டி 920 தான் யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர டெக்ஸ்டர்டு கிளாஸ் அண்ட் ஷார்ட் ரயில் டிசைன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 36 months வந்து ஃப்ளூயன்சி ரேட்டிங் A டிவி வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. 8GB ரேமில் வந்து எக்ஸ்ட்ரா 5GB வந்து வர்ச்சுவல் ரேம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு, அடிஷ்னல் 5GB ரேம். ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கு. ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். அது தவிர டிவி என்னென்ன சர்டிஃபிகேஷன், லோ ப்ளூ லைட், சாஃப்ட்வேர் சொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கு. ஸோ சார்ஜிங்க்கும் டிவி லைன் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 180 வாட் இருந்தாலும் சேஃபாக இருக்கும். ஓகே, ஃபோன் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே தான் போட்டிருக்கு, 180 வாட் தண்டர் சார்ஜு, கேமரா, 3D கர்வ்டு, டிமென்சிட்டி 920 எல்லாமே இருக்குது. ஸோ பாக்ஸில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு தனியாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ரேர் ஸ்பெஷலைசேஷன் NFT. ஸோ NFT, ஆமாம், இது நிறைய லான்ச் குளோபல் லான்ச் மாதிரி சொல்லியிருந்தாங்க NFT அதெல்லாம். ஸோ அதுவும் இருக்குது. சிம் செக்டர் டூல் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இல்லாததுனால கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ USB Type-C to 3.5 கன்வெர்ட்டர் இருக்குது. சார்ஜிங்கு பரவாயில்ல, Type-C to C தான், 180 வாட்டு. ஸோ சார்ஜர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்பயும் 150 வாட்டில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் 180 வாட் தண்டர் சார்ஜு. ஸோ இதுலேயே போட்டிருக்கு 5 volt 3 amps இருக்குது, 4 volt 20 amps இருக்குது, அப்புறம் 9 volt 180 வாட், மேக்ஸிமம் வந்து 180 வாட் சப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் பெரிய சார்ஜர், கொஞ்சம் ஹெவியான சார்ஜர் தான் இருக்குது. ஓகே, பிளாக் கலர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சில்வர் கலரும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அதனால் சைடில் வந்து வெறும் பவர் பட்டனும் வால்யூம் ரெக்வஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு எதுவுமே இல்லை, ஆனால் கர்வ்டு டிஸ்பிளே தான். பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது, மோஸ்ட்லி எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்காது. ஓகே, டுவல் சிம் தான் இருக்குது, எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. ஸோ ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C. ஸ்பீக்கர்கள் மோஸ்ட்லி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும். டாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது, மைக்ரோஃபோனுக்கு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மோஸ்ட்லி ஸ்பீக்கருக்கு தான் வேண்டியிருக்கும். அடுத்தது 200 MP கேமரா இருக்குது. அடுத்தது அல்ட்ரா வைடு, இன்னொரு டெப்த் சென்சார் கூட இருக்குது. 200 MP f 1.97 to 2.4 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லா இதையும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேக்கில் இந்த இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஒரு லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷ் ஒன்று இருக்குது. அது தவிர கிளாஸ் ஃபினிஷும் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா செட்டப் பண்ணியாச்சு. ஸோ Full HD + 120 Hz AMOLED டிஸ்பிளே. ஸோ ஃபுல்லாக கர்வ்டு தான் இருக்குது. ஸோ டாப்பில் கொஞ்சம் ஸ்லைட்டாக கர்வ்டு, சைடு வந்து பயங்கரமான கர்வ்டு. ஸோ இதில் செட்டிங்ஸில் போயிட்டு என்ன இருக்குது செக் பண்ணுவோம். டிஸ்பிளே, ஸோ ஹை பிரைட்னஸ் மோட் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து சன்லைட்டில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது தவிர ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120 Hz இருக்குது. ஆட்டோ ஸ்விட்ச் தான் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. அப்படி இல்லைனா 120 Hz 60 Hz. ஸோ இதுவும் பண்ணலாம், ஃபோர்ஸும் பண்ணலாம். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, சிஸ்டம் நேவிகேஷனு, இன்புட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டியில் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் பண்ணிடுவோம். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓகே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு உடனே அன்லாக் ஆகுது. ஸோ மற்றபடி செட்டிங்ஸில் பவர் மேரத்தான் இன்னும் நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது.
ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து அந்த மல்டி விண்டோ, ஃபியூஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ சிஸ்டமில் போனால் சிஸ்டம் நேவிகேஷனு, சிஸ்டம் அப்டேட்டு. ஸோ மை ஃபோனில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ மாடல் நம்பர் இருக்குது, MSI 920, ஆண்ட்ராய்டு 12 தான் ரன் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு 13 அப்டேட் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஃப்ரண்ட் 30 MP கேமரா, 200 MP ரியர் கேமரா OS இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் ஆட்டோமேட்டிக்காக இது இருக்குது. ஸோ 3GB டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400. பேட்டரி வந்து 4500 mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ 180 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னால பேட்டரி வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்பிரிலோட ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எங்களோட ஓன் ஆப்ஸே நிறையா இருக்குது. ஸோ டூல்ஸு, சோஷியல் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சரு, ஆஹா கேம்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்பு ஸோ எய்டா, ஸோ 8GB, ஸோ LPDDR 4X RAM தான். அதில் வந்து 7.5GB இருக்குது. ஸோ 256GBயில் 227GB இருக்குது. ஸோ அதில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 218GB இருக்குது. MSI 920 ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். 6nm ப்ராசர் தான். ஸோ 6.7 6.8 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இது 60Hz தான் காட்டுது, அதனால் 120Hz டிஸ்பிளே இருக்குது. பேட்டரி வந்து 4500 mAh பேட்டரி. DRM இன்ஃபோ. ஸோ HDR இருக்கா இல்லையா? ஸோ HDR10, HDR10 + HLG இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60/120 தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் கிடையாது. வைட் வேரியன்ட் சப்போர்ட் இருக்குது. மேனுவல் கேமரா காம்பேட்டிபிலிட்டி. ஸோ ரா சப்போர்ட் இல்லை. ஸோ ஜிகேம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணாது. சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, கிராவிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. ஸோ அடுத்தது மல்டிமீடியா, யூடியூப். ஸோ HDR சப்போர்ட் இருக்குது. ஸோ 2160p வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் ரெண்டராகிறதுக்கு லேட் ஆகுது. 2160p 1440p. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கர்வ்டு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நார்மலாக எப்படி இருக்கும், ஜூம் பண்ணால் ஃபுல்லாக இதுவாகும். ஸோ நம்ம ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. நல்ல லவுடாகவே இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. பாட்டம் ஸ்பீக்கர் மூடினாலும் டாப் ஸ்பீக்கர்லேருந்து நல்லா சவுண்டு வருது. ஸோ ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது கேமரா. ஸோ ஏஐ கேம். ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இதில் வந்து மோட்ஸ் இப்படி தான் செலக்ட் பண்ணோம். ஸோ போர்ட்ரேட் மோட் இருக்குது, சூப்பர் நைட்டு, ஸ்லோ மோஷன், ஷார்ட் வீடியோ, ப்ரோ மோட், டியூவல் வீடியோ, சூப்பர் மேக்ரோ இது எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ 200 MP மோட் கூட இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே எனேபிள் பண்ணிடலாம். சூப்பர் மேக்ரோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அல்ட்ரா வைட் தான் யூஸ் ஆகுதா சூப்பர் மேக்ரோவில்? ஸோ டப்புன்னு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அல்ட்ரா வைட்டில் தான் மேக்ரோ ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 13 MP அல்ட்ரா வைட் இருக்குது. டெப்த் சென்சார் கூட இருக்குது ஏக்கு. அடுத்தது பியூட்டி மோடு. ஸோ நார்மல்லேருந்து அல்ட்ரா வைடுக்கு அப்புறம் 2x எவ்வளோ எக்ஸ் இருக்குது. ஜூம் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டு, பியூட்டி இது எல்லாமே இப்படி இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 30 FPS மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணால் 1080p 30 FPS ஒர்க் ஆகும். ஸோ HDR வீடியோ மோடில் வந்து 1080p 30 FPS தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளாஷ் கூட ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணி கூட வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1080p 60 FPS சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் ஃப்ளாஷ் போட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் வச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ரச்சர் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ போர்ட்ரேட் வீடியோ இருந்துச்சுன்னா அந்த சாம்பிள் வந்து இது பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள்.
Zero Ultra rear camera sample 4K 60 FPS video recording OS இருக்கு. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுதா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ நடந்து தான் இருக்கேன். ஃபோக்கஸ் ஓகே, சின்னதாக ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணால் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. Infinix ZERO ULTRA rear camera HDR video sample. ஸோ HDRல 1080p 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பரவாயில்ல, ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸோ அப்படியே இங்கே மூவ் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகுது. ஜூம் ஆப்ஷன் HDRல இருக்கா இல்லையா? ஸோ HDRல ஜூம் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ ஹெச் டிடெக்ஷன். ஸோ ரியர் கேமரா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது ஹெச் டிடெக்ஷனு. ஹேர்லாம் லைட்டாக கட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி க்ளோஸ்அப் பக்கத்துலேயே இந்த சின்ன பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு இதுவாகுது, ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது குவாலிட்டி. Infinix ZERO ULTRA ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ நடந்துகிட்டு இருந்தாலும் ஸோ குவாலிட்டி இதில் பார்க்குறது, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தெரில. Infinix ZERO ULTRA போர்ட்ரேட் வீடியோ 1080p 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்பச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஸோ நம்பர்ஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ் இன்னும் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ Infinix ZERO ULTRA வாங்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபோன் தான், ஒரு டிஸ்பிளேக்காக, கேமராக்காக, ஃபாஸ்ட் சார்ஜிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிமென்சிட்டி 920 தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் ப்ராசர் 1080 இந்த மாதிரி நிறைய ப்ராசர் வந்துச்சு லேட்டஸ்ட்டு. ஸோ இவங்க இன்னும் 920 தான் இருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மெயினாக டிஸ்பிளேக்கு, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு, 2 MP கேமராக்கு, இதுக்கு தான் இது. யூஐ ஆல்ரெடி தெரியும், இன்ஃபினிக்ஸோட யூஐ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் கிளட்டடான இது தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து Infinix ZERO ULTRAவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஹெச்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ரெஸ் பண்ணிடுங்க.